ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளைவிடும். யோபு சொல்றாரு, தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து. எது துளிர்த்து? அதுக்கு முன்னாடி இருக்கிற 7வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்க கேட்போம். ஒரு மரத்தை குறித்ததாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். பாருங்க, தண்ணீரின் வாசனையால் அது துளிர்த்து. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது துளிர்க்கிறது என்று சொன்னால், இங்கே அழகாக 7ஆம் வசனம் 8வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இலைக்கிளைகள் துளிர்க்கும், அதன் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்து போனாலும் அது திரும்ப துளிர்க்கும். ஏன் தெரியுமா? அத்தண்ணீரின் வாசனையினால். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, அப்போ வெட்டி போடப்பட்ட கட்டையே, செத்து போன கட்டையே அது தண்ணீரில் இருக்கும்போது அது துளிர்த்து மறுபடியும் உயிர் பெறுமானா? தெய்வ பிள்ளைகளே, ஜீவ தண்ணீர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லவா? உங்களுக்கும் அவருக்கு நமக்கு ஜீவ தண்ணீராக இருக்கிறாரு. தெய்வ பிள்ளைகளே, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு கால தாகம் உண்டாகாது என்று சொல்லியிருக்கிறாரு. அவர் தானே நம்மளுக்கு ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள இருக்குமானா, அந்த ஜீவ தண்ணீரை நீங்க பருகுவீங்கன்னா, அப்படின்னா ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஆண்டவரோடு கூட நீங்க வாழ்வீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எது செத்து போயிற்று, எது வெட்டப்பட்ட காய்ந்து போனது போல இருக்கு, பயப்படாதீங்க. ஒரு நாள் வரும், அது துளிர்க்கும். ஹல்லேலூயா. ஆமென். தண்ணீரின் வாசனையினாலே வெட்டப்பட்ட கட்டை துளிர்க்குமானா, கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுக்கு, ஆமென், அவர் கைவிட்டு வரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நீங்க வாசிக்கும் போது தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில 8 மாதம் முடிஞ்சிச்சு பிரதர், என்ன நான் பண்ணேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கணும், எல்லாமே செத்து போனது போல, எல்லாமே நம்பிக்கை எழுந்த போல காணப்படுறீங்களா? பயப்படாதீங்க, இன்னும் 4 மாதம் இருக்கு. ஆமென். உங்கள் சுகர் வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அது வெட்டப்பட்ட கட்டையை போல இருக்கலாம், ஆனால் அதுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுப்பார், அது உயிர் பெறும். அது உங்களுக்கு, ஆமென், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை வரும், நீங்கள் எதிர்பார்த்துக்கிற காரியம் கைகூடும். அல்லேலூயா. ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, இன்னும் இத்தனை நாளுக்குள்ளே என் காரியத்தை நான் முடிக்கணுமே. ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பலவிதமான ஒரு கமிட்மெண்ட்ஸாக இருக்கலாம், பலவிதமான காரியங்கள் செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் அதுக்கு நம்பிக்கையே இல்லாத போல இருக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் நிச்சயமாக அது உயிர் பெற செய்வார். ஆமீன். செத்து போன கட்டை, வெட்டப்பட்ட கட்டை தண்ணீர் வாசனையாக துளிர்க்குமானா, உங்கள் சுக வாழ்வு கத்தை துளிர பண்ண மாட்டாரா? கண்டிப்பாக துளிர்க்கும். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு இருக்குது. இந்த நம்புங்க தேவைப்படையில், ஆண்டு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே, வெட்டப்பட்ட கட்டை ஆண்டவர் தண்ணீரின் வாசனைலாம் துளிர்க்குமானா, ஜீவ தண்ணீர் நீர் தானே, உங்களை நம்பி இருக்கிறாங்கப்பா. எங்களை ஒரு நாள் நீங்கள் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே, ஒரு நாள் எங்களை வெட்கப்பட விட மாட்டீங்கப்பா. ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள், நம்பிக்கைகள், ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே செத்து போனது போல இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் இன்றையிலிருந்து அதை துளிர்ப்பதாக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் சுக வாழ்வு துளிர்க்கட்டும், எங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்ங்கப்பா. உதவி செய்யுங்க, ஆசீர்வத்தும் கனப்படுத்தும். கிருபையில கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முழுதும் பாதுகாத்துகளும் இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென். உங்கள் சுக துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. நம்பிக்கையோடு போங்க. God bless you.